நெக்ஸ்ட் 7 டேஸில் நாங்கள் 2000 நம்பர் சேல் பண்ணோம். அதான் என்னோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். சூப்பர். ஸோ ஜெயிச்சாலும் அதுலேருந்து ட்ராகன்லாம் முன்னாடி அவங்க பண்ணியாரில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் நம்மள்ட்ட தான். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கு ஏதும் பஞ்சம் இல்லை பாடட்டா. இப்போ நீங்கள் ஜிம் பண்ணலாம், டயட் ஃபாலோ பண்ணலாம், இல்லை புதுசு ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கலாம். அது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுதான் மேட்டர். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். இதுதான் உங்களுடைய கீ. இதுதான் உங்களோட சக்ஸஸ் மந்த்ரா. இப்போ இது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த ஆக்சசரிஸ், கேட்ஜெட்ஸ் இதனுடைய இதெல்லாம் அதிகமாக இருக்குது. டிவியினுடைய பர்ச்சேஸ் எப்படி? டிவி சார்ந்த விஷயம். டிவி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி 32 இன்ச் ஃபாஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மினிமமே 55 விற்கிது. மினிமமே ஸோ போகும்போதே 55, 65, 77 இப்போ ஸ்கேல் அப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓடிடிலாம் வந்தப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே. ஸோ இதையே தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுற மாதிரியான இதுக்கு. ஸோ அதுக்கான 5.1 இது ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் பிஸ்னஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ நான் இந்த வேலையை பிடிச்சி பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது நீங்கள் சலிச்சு போக மாட்டீங்க. கஷ்டங்கள் வர தான் செய்யணும், கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது. பட் நம்ம பிடிச்சி பண்ணுறதுனால சரி நம்ம இன்னும் என்ன எஃபர்ட் போட்டு இதை எப்படி பெட்டராக பண்ண முடியும்னு ஒரு ஆப்ஷன் தான் தேடி வந்துடுது. ஐயோ இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி சோக கிடைக்கிறதில்ல. அதுமாதிரி நாங்கள் ஏதாட்டும் ஒரு விஷயம் கீப் ஆன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததே புது விஷயம் ட்ரை பண்ண யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக 98 விஷயம் ஃபெயில் ஆகும், ஆனால் 2 சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ ஏதாட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த அன்பாக்ஸ் வீடியோலாம் நான் முன்னாடி பேசுகிறதே எனக்கு கூச்சம் சாப்பிடும். எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நான் பேசவும் மாட்டேன், மைக் பிடிச்சும் பேச மாட்டேன். ஆனால் பட் அந்த அன்பாக்ஸ் வீடியோ பண்ணப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சேல்ஸ்லேயும் பெட்டராக இருந்துச்சு. மக்கள் மத்தியில் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சரி இவங்க சொல்கிறாங்க சத்யானா மொபைல் ஏதோ பண்ணுறாங்கப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை புதுசாக தான் ட்ரை பண்ணோம். நான் பண்ணாமல் இருந்தால் மேபி நான் சக்ஸஸ் ஆகுனா ஃபெயில் ஆவேன்னு சொல்லி யோசித்து பண்ணாமல் இருந்தேன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. ஸோ முயற்சி பண்ணதுனால சக்ஸஸ்க்கு ஃபெயிலியர் நடந்திருக்கு. அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெயிலியர்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் எடுத்த இந்த டிசிஷன் பெருசாக ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது நடந்து நான் சம்பவம்? ஏற்கனவே ஃபெயிலியர்னு எதுவுமே பார்க்கறதில்ல. அது ஒரு லேர்னிங். அந்த லேர்னிங்கில் நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டராக பண்ணணும் தான் பார்க்குறது எப்பவுமே. நீங்கள் கேட்குறதுனா சொல்ல ஃபஸ்ட் டைம் நாங்கள் மொபைல் 2019 ஸ்டார்ட் பண்ணோம். 2019 மிட்ல நினைக்கிறேன், 2020 ஃபஸ்ட்டில் ஆஃப்டர் கோவிட் ஒரு மொபைல் லான்ச் ஆகுது. ப்ரீ புக்லாம் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் ப்ரீ புக்லாம் பார்க்க ஸோ பார்த்தோன்னா ஒரு டீசென்ட் நம்பர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு நினச்சி பார்க்காத, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நம்பர்ஸ் ப்ரீ புக்கிங்னு சொல்லி அது பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. பட் அதை சேல்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சேல்ஸாக கன்வெர்ட் ஆகணும். ஒரு பாதி 10% கூட கன்வெர்ட் ஆகலை ஃபஸ்ட் டைம். ஸோ அதில் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு சொல்லி எவாலுவேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் 2022 நினைக்கிறேன் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைம் அதே மாடல் ப்ரீ புக் பண்ணும்போது கொஞ்சம் கீழே ஒர்க்லாம் பண்ணி அதில் ஸ்டெபிலைஸ் பண்ணி அதே மாடலை நாங்கள் அதோட அடுத்த சக்ஸஸ் மாடலை சிங்கிள் வீக்கில் 2000 நம்பர்ஸ் சேல் பண்ண முடிஞ்சிச்சு. வா. ஸோ நான் ஃபெயிலியர்னு நினச்சி நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாமல் விட்டுருந்தேன்னா ஒன்றும் நடந்திருக்காது. அதுலேருந்து லேர்ன் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணதுனால ஸோ அதே மாடலை நெக்ஸ்ட் 7 டேஸில் நாங்கள் 2000 நம்பர்ஸ் சேல் பண்ணோம். அதான் என்னோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். சூப்பர். ஸோ ஜெயிச்சாலும் அது இங்கே நம்மளோட இதே அப்ளையன்சஸ் இண்டஸ்ட்ரியில் சாதனை படைத்த ஒருத்தரை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எஸ், வசந்த் அண்ட் கோ நம்ம அண்ணாச்சி என்னோட ரொம்ப ஃபேவரட் பர்சன் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரு கிரேட் லீடர் மட்டும் இல்லை, ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப பாசிட்டிவான பர்சன். இதுவே ஒரு ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஜோவியலாக நல்லா பேசுவாங்க. எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பாங்க, சுற்றி உள்ளவங்க எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதேமாரி தான் விஜயனை, வினோத்தனை. இப்போ அவங்களும் அப்பாவுக்கு எடுத்து அவங்க பிஸ்னஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. வினோத்தனை பிஸ்னஸ் பார்க்குறாரு, விஜயனை பார்க்குறாரு. நாங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஓகே. இப்போ அதான் காம்படிட்டராக இப்போ அதை பார்க்குறதுக்கான இதுவே இல்லை இல்லையா? இங்கே இருக்கும்போது காம்படிட்டர் ஃபாரின்லாம் போனால் நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் 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 சூப்பர். இது ஆக்சுவலாக சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சேன். அப்படியா? ஆமாம். உங்களுடைய வீடியோஸில் இருக்கக்கூடிய சில கமெண்ட், உங்களோட வீடியோ, நம்மளோட ஆடு, இந்த ஃபோட்டோஸ் இதிலலாம் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இது.
சார் நீங்கள் ஏன் லலிதா ஜுவல்லரி ஓனர் மாதிரி ஆடில் நடிக்கலை, நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு comment இருக்கு. நம்ம ஆடில் நம்ம பிராண்ட் மட்டும் தான் தெரியணும், நம்ம ஒன்றும் தெரியாது. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு அம்பாசிடர் ஒரு சர்டைன் டைமில் வேறு ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்போம். என்றைக்குமே சத்யா தான் தெரியணும். ஸோ எங்களோட இது அதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பிராண்ட் இஸ் த பிராண்ட் தான் மெயின் திங். ஓகே சூப்பர். பட் ஆனால் நம்ம ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியும் போகிறோம். கண்டிப்பாக. இப்போ கையாடு வந்துட்டாங்க டக்குன்னு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று கைடன் சொல்கிறேன். கைடன் கூட ஏற்கனவே 2020 அசோசியேட் ஆகும். 2020 செப்டம்பருக்கு அசோசியேட் பண்ணி ஓகே ஆட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஆட். சூப்பர். நம்ம இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ராகன்லாம் முன்னாடி அவங்க பண்ணி ஆடில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் நம்மள்ட்ட தான். அப்படி சூப்பர் சூப்பர். உங்களோட ஏதோ ஒரு ஃபோட்டோ கீழே ஜென்ரலாக நீங்கள் மொபைல் வச்சுருக்க ஒரு ஃபோட்டோ அது கீழே ஐயா ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக சத்யாக்குள்ளே எப்படி இருக்குது ஜாப் ஓப்பனிங்ஸ், அந்த மாதிரிலாம் எப்படி? ஜாப் ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக யாருக்கு கமெண்ட் பண்ணான்னு தெரியல. என் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு நல்ல ஹேண்ட்லிங்கும் பார்த்துட்ருக்கேன். யாராச்சும் இருந்தால் ஓப்பன் இங்கேயே அப்ளை பண்ணுவாங்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வந்து மக்கள் சொன்ன கமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான ரிப்ளைஸ். இப்போ வந்து நீங்கள் இந்த லாங் டிரைவ்லாம் போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே போங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால நாங்களும் அப்படி நீங்கள் கேட்குற பாட்டு என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுக்காக நம்மளோட நிலைய ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட இண்டிபெண்ட் மியூசிஷியன் அண்ட் சிங்கர் சந்திரன் அவர்கள். சூப்பர் சிங்கர் 9 டாப் 10 வந்த ஒருத்தர், தனி இசை பாடல்கள் பாடக்கூடிய ஒருத்தர், சூப்பர் சிங்கர் வரலாற்றிலேயே இண்டிபெண்ட் மியூசிக் பாடின ஒரே. உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள், சில பாட்டெலாம் கேட்குறப்ப எனக்கு லைஃபோடு இது கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அபிஷேக் பச்சன் மணிரத்னம் சார் அந்த படம் குரு ஒரே கணா. ஒரே கணா என் வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தேன், கணாமையாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். ஒரே கணா என் வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தேன், கணாமையாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். வானே என் மேலே சாய்ந்தாலுமே நான் மீண்டு காட்டுவேன், நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினான் நிலாவை வாங்குவேன். ஒரே கணா என் வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தேன். சூப்பர். ஆழமாக இருக்குது பிரதர். அதை நீங்கள் வரிகள் தான் ரொம்ப ரசிப்பீங்க. இதில் அந்த கம்பெனி பேர் கூட சக்தின்னு வச்சுருப்பாங்க. நான் அப்படி எங்கள் பிராண்டை விஷுவலைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சக்திக்கு பதிலாக சத்யா. இந்த படமும் அப்போ உங்களுக்கு ஒரு படமும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஏதாவது ஒரு பாட்டு நிறைவாக தளபதியிலேருந்து காட்டுக்குயில். ஆஹா, நானும் ஏதாவது ரொமான்டிக் சாங் கேட்பாருன்னு பார்க்குறேன். நீங்கள் அப்படி கேட்டிருந்தா அப்படி கேட்டிருப்பேன். ரொமான்டிக் சாங் என்ன கேட்க? ரொமான்டிக் சாங்னா என்ன யோசிப்பீங்க? வலையோசி. அடாடா படு ரொமான்டிக்காக இருக்குது. சத்யா மூவி. இதுதான் எங்க டி. பாட்டு கூட சத்யால இருந்துதான் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு காதல் கடிதம் வெளி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நாள், பலையூசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறுவக படப்பட துடிக்குது, இங்கும் வேகம் கூசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம்தான் இன்று காதல் தேரோட்டம், மலையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்று காற்றும் வீசுது. சூப்பர்.
காட்டுக்குயிலையோட நிறைவு செய்வோமா? எதனால காட்டுக்குள்ளே? எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா கூட ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எதுவுமே பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு அப்படி அப்பா வந்து ராஜா சார் நிறைய கேட்பார். சாரும் அப்படிதான் அதில் தெரியும். அந்த மியூசிக் நிறைய. பீட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஒன்றா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறேன். ரிதமிக்கலாக இருக்கிறதுனால. எந்த லைன்ல இருந்து பாடலாம் சார்? சொந்தம் என்ன பந்தம் என்னவா? அதில் இருந்து கேட்டேன். பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ள மட்டும் நானே என் உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்பேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே. சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கேதும் பஞ்சம் இல்ல பாடட்டா. தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கேதும் பஞ்சம் இல்ல பாடட்டா. தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா. சூப்பர் சூப்பர். ஸோ நன்றி இந்த மியூசிக்கல் சைடையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ சந்திரன். தேங்க்யூ. நேம் சந்திரன். சூப்பர், நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. நீங்கள் வரும்போது பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னீங்க எல்லாத்துக்குமான விதை அவர் போட்டது அப்படின்னு தாத்தா சொன்னீங்க. ஸோ நாங்கள் அது கனெக்ட்லேயே ஒரு கிஃப்ட் வச்சுருந்தோம். அப்போவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கும் இந்த கனெக்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கிஃப்ட்டை இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு அப்படி நாங்கள் டக்குன்னு விட்டுற மாட்டோம். இன்னொரு கிஃப்ட்டும் அது அப்பா கேபினுக்கு, இது உங்க கேபின். ஒரு மினியேச்சர் ரூம். ஓ சூப்பர். உங்களுக்கு பிடித்த எல்லாமே அன்னை வேளாங்கண்ணியோட சூப்பர். இது ரொம்ப பர்சனல் டச். எல்லாமே சேர்த்து ஒரு ரூம். இது வந்து சாக் அப்படின்ற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணக்கூடியவங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்குது. அதுவே என் கேபின் இதேமாரி தான் இருக்கும். தாத்தா ஃபோட்டோ, என் பக்கத்தில் எங்கள் அப்பா ஃபோட்டோ. தேங்க்யூ. ஸோ தாத்தா அப்புறம் அப்பா, இன்றைக்கி ஜாக்சனுக்கு அடுத்து எத்தனை தலைமுறைகள் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சத்யாவினுடைய இந்த ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்றது நிச்சயமாக மாறப்போகிறதில்ல. அது நீங்கள் தீர்க்கமாக பேசக்கூடிய பதில்கள்லையும் ரொம்ப ஷார்ப்பாக பாசிட்டிவாக இருப்போம் அப்படின்னு எது நெகட்டிவாக பேசக்கூட நம்ம வேணாம், அதை அட்ரஸ் கூட பண்ண வேணாம் அப்படின்ற உங்களுடைய தாட் ப்ராசஸும் இந்த என்டையர் இன்டர்வியூவில் தெரிஞ்சது. இன்றைக்கி வரக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ், புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் இல்லை, பட் இதெல்லாம் நீங்கள் இப்போ அவங்க உங்கள்கிட்ட தனியாக வந்து உட்காந்து பேசினேன், இப்போ நான் உட்காந்து பேசினா நீங்கள் என்கிட்ட என்ன ஷேர் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? ஒன்று, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இந்த விஷயம் பண்ணிகிட்டே இருந்தால் இனி எந்த விஷயம்னாலும் நடக்கும் கண்டிப்பாக. ரெண்டாவது, நீங்கள் பர்ஃபெக்ட் டைம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் பர்ஃபெக்ட் டைம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அமைஞ்சு ஒருத்தன் வெற்றி பெறணும்னா வெற்றியே பெற முடியாது. நீங்கள் எவ்வளோ அப்டக்கிள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸில் தான் வந்து முடியும். நீங்கள் பர்ஃபெக்ட் டைம் வேணும், எனக்கு இதெல்லாம் சரியா இல்லை, அதனால என்னால் இப்படி பண்ண முடியலன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம என்றைக்கும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டோம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபார்வர்ட் மூவ் பண்ணோம்னா பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் அதையுமே கன்சிஸ்டண்ட்டாக அந்த இதை பண்ணிகிட்டே இருக்கணும். எனிதிங். இப்போ நீங்கள் ஜிம் பண்ணலாம், டயட் ஃபாலோ பண்ணலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கலாம். அது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா we can do anything. அதுதான் மேட்டர். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். இதுதான் உங்களுடைய கீ. ஆமாம், இதுதான் உங்களோட சக்ஸஸ் மந்த்ரா. டேலண்ட், ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் தாண்டி அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த எஃபர்ட் போட்டே இருந்தோம்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். சூப்பர். ஸோ ஒரு சரியான கைகளில் ஒரு பாரம்பரியமான பிராண்ட் கைக்கு வந்து இப்போ அவங்களுடைய உழைப்பின் வழியில் அது இன்னும் உலகம் முழுவதும் போய் சேரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்குள்ளே 10,000 கோடி அப்படின்ற டேர்ன் ஓவராக இருக்கட்டும், 3000 பிரான்ச்சஸ் அப்படின்ற அந்த மார்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே நிச்சயம் நடக்க தான் போகுது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுற, ஜென்யூனாக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் கையில் இது இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோட வாழ்த்துக்களையும் என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி சார்பாக சொல்லணும்னு நினைக்கிறோம்.
நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ் என் நோட் பாசிட்டிவ் நோட் ஏதாவது? ஸோ நான் பிளாக் ஷிப்புக்கு முன்னால் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அதுமாதிரி இந்த சிவி இந்த ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுமாதிரி எனக்கு நீங்கள் என்ட்ரி கொடுத்ததெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப பர்சனலைஸ்ட் இன்டர்வியூ இருந்துச்சு. இப்போ எப்போவுமே இந்த பர்சனல் கனெக்ட் ரொம்ப தேவை. இப்போ நான் அதான் சொல்லிகிட்ருக்கோம், கஸ்டமருக்கு எப்போவுமே பர்சனல் கனெக்ட் தேவை. இப்போ நீங்கள் எனக்கு இவ்வளோ பர்சனலைஸ் கனெக்ட் இவ்வளோ தான் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மெம்பருமே என்னை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள் இந்த இன்டர்வியூவில் இந்த ஷோவில் ஒரு பார்ட்டாக மெம்பராக ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ சார். நம்ம பாலாண்ணே சொன்ன மாதிரி சத்யாவுக்கும் நமக்குமான தொடர்பு நிறைய வணிக ரீதியான தொடர்பு இருந்தாலும் நீங்கள் எப்படி வாடிக்கையாளர் யாரோ ஒருத்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் வரவங்களே நீங்கள் குடும்பமாக தான் பார்க்குறீங்க. அப்படி இருக்கப்போ இத்தனை தொடர்புகளோடு இவ்வளோ பெரிய பயணத்தில் நிறைய இடங்களில் நாங்கள் இன்ஸ்பிரேஷனலாக பார்த்த ஒரு பிராண்ட் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் உண்மையிலே ஃபேமிலியாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஃபேமிலியோடு நம்ம இன்னும் நிறைய வெற்றிகள் நிறைய பயணங்களுக்கு தயாராகும். நன்றி உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி. தேங்க்யூ.